மியான்மர் நாட்டை சேர்ந்த 4 மீனவர்கள் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டுள்ளனர். இவர்கள் நடுக்கடலில் நங்கூரம் இட்டு தெப்ப படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வங்கக்கடலில் ஏற்பட்ட புயல் மழை கடல் சீற்றத்தில் படகின் நங்கூரம் அறுந்து கொண்டு காற்றின் வேகத்திற்கு திசை தெரியாமல் இழுத்து சென்றுள்ளது. இதனால் மியான்மர் மீனவர்கள் திக்கு திசை தெரியாமல் நடுக்கடலில் பல நாட்கள் படகிலேயே தவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களது தெப்ப படகில் இருந்த உணவும் தீர்ந்து போனதால் பசியுடன் அவர்கள் வாடியுள்ளனர். இதனிடையே நேற்று அவ்வழியே மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய நாகை அக்கரைப்பேட்டையை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் நடுக்கடலில் தெப்ப படகு ஒன்று மிதப்பதைக் கண்டு அருகே சென்று பார்த்தனர். அப்போது 4 மீனவர்கள் பசியால் உயிருக்கு போராடியதை அறிந்த அவர்கள் மியான்மர் மீனவர்களுக்கு தேவையான உணவுகளை அளித்து உதவி புரிந்துள்ளனர். பின்னர் நாகை மீனவர்கள் உடனடியாக இந்திய கடலோர காவல் படைக்கு வாக்கி டாக்கி மூலம் மியான்மர் படகும் அதிலிருந்த 4 மீனவர்களும் நடுக்கடலில் தவிப்பதாக தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நடுக்கடலுக்கு விரைந்து சென்ற இந்திய கடலோர காவல் படை கப்பல் அங்கு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மியான்மர் மீனவர்கள் 4 பேரையும் அவர்களது தெப்ப படகையும் பத்திரமாக மீட்டு இன்று காலை நாகை துறைமுகம் அழைத்து வந்தனர். பின்னர் மீட்கப்பட்ட மியான்மர் மீனவர்கள் 4 பேரை இந்திய கடலோர காவல் படை காரைக்கால் கமாண்டர் சௌமேஷ் சண்டோலா நாகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைத்தார். நாகை துறைமுகம் அழைத்து வரப்பட்ட மியான்மர் மீனவர்கள் 4 பேரிடம் கியூ பிரிவு போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் எந்த பகுதியிலிருந்து இவர்கள் மீன்பிடிக்க வந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்ஸ்பெக்டர் சார் கெத்தா நில்லுங்க சார் முன்னாடி இப்படி இப்படி இம்பார்ட்டன்ட் இன்னும் கொஞ்சம்